நீ என்னடா சுடுதண்ணி வச்சு கொடுக்க முடியுமா நீ மாத்திரை முழுங்கிறதுக்கு? டேய் உனக்கு நான் வேலைக்காரியா? எப்ப பாரு சுடுதண்ணி வச்சு கொடு, அதை வச்சு கொடு, இதை வச்சு கொடு. முடியல அப்படின்னா நீ என்னது ஆஸ்பத்திரியில் போய் படுக்க வேண்டியதானே? இருந்துகிட்டு ஏன்டா உயிரை வாங்கிட்டு இருக்க? ஆளும் அவனும் நீ அப்படியே கலெக்டர் வேலை பார்க்குற. உனக்கு அப்படியே டயத்துக்கு எல்லாத்தையுமே நான் கரெக்டாக பண்ணி கொடுத்துடணும். என்ன நினச்சிட்டு இருக்க? வேணாம் போய் வச்சு குடிப்போ. ஏண்டி அவனுக்கு 24 மணி நேரம் கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்க? நன்றி விசுவாசம் இல்லாதவளே. என்ன அவன் பெருசா பண்ணிட்டான், அவனுக்கு நான் நன்றி பண்ணாம போயிட்டேன். 2 மாசத்துக்கு முன்னாடி ஆபரேஷன் பண்ணுமே உனக்கு, எங்கெங்கயோ தேடி ரத்தம் கிடைக்கல. ஏன் கட்டின புருஷன் ஏன் ரத்தம் கூட உனக்கு சேரல? கடைசியில் அவன் தாண்டி ரத்தம் கொடுத்தேன் உனக்கு. அண்ணே இதை ஏன்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்க? ஏங்க சத்தியமா எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாதுங்க. டேய் சிவா, நீயாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் இல்லடா? உங்களுக்கு செய்யறத நான் சொல்லியா நீ காட்டணும்? என் அம்மா மாதிரி நீங்க என் அம்மாவுக்கு செய்யறத யாராவது சொல்லி காட்டுவாங்களா? நீ எப்பவுமே நம்ம குடும்பம்னு பாக்குறடா. ஆனா அந்த மரமண்டை உன்னை ஒதுக்கி ஒதுக்கி வச்சிட்டேன்டா. சுடுதண்ணி வச்சுட்டு வரேன், மாத்திரை முழுங்கிக்க. சரி வேணாண்டா. ஏங்க ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டு வந்துடும் தம்பியை. நீ எதனாச்சும் உன் மனசு நோக பேசியிருந்தேன், மன்னிச்சிருடா.